வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் பொருள் அதிகரிப்பிற்கு பாதுகாப்பு படையினரும் ஒரு காரணம் சபையில் ஒப்புக்கொண்டார் அமைச்சர் சந்திரசேகர். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சுன்னாகம் போலீஸ் பிரிவுகளில் போதைப் பொருட்களுடன் பலர் கைது. கம்பளை கண்டி பிரதான வீதியில் வாகன விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய ஆவா குழுவின் தலைவர் வெடிகுண்டுடன் கைது. நவம்பர் மாதத்திற்கான அசஸ்ம கொடுப்பனவு இன்று வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவிப்பு. பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட மதுபான சாலைகளை மாவீரர் நாளன்று மூடுவதற்கு சபையில் தீர்மானம் நிறைவேற்றம். கிரிந்த பிரதேசத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் 6 நபர்கள் கைது. கிலோ கணக்கில் கொடிய விஷ போதைப் பொருட்கள் மீட்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மீசாலை பகுதியில் நீண்ட நாட்களாக போதை மாத்திரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சாவகச்சேரி போலீஸ் நிலைய போதைப்பொருள் மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் உப பரிசோதகர் மயூரன் தலைமையிலான குழுவினருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுக்கு அமைய மீசாலை பகுதியை சேர்ந்த ஒருவரை நேற்று காலை கைது செய்துள்ளதாகவும் சந்தேக நபரிடம் இருந்து 300 போதை மாத்திரைகளை கைப்பற்றியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சுன்னாகம் மின்சார நிலைய வீதியில் வைத்து 2 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஒருவரிடம் இருந்து 30 போதை மாத்திரைகளும் மற்றவரிடமிருந்து 8 போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன. வடக்கு மாகாணத்தில் போதைப் பொருள் கடத்தலில் ராணுவமும் காவல்துறையினரும் தொடர்புபட்டு காணப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாராளுமன்றில் இன்று வரவு செலவு திட்ட விவாத உரையில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு 6-7 மாதங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற வடக்கில் இருக்கின்ற கல்வியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வி கற்கின்ற பிள்ளைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த கல்வி புலத்தில் உள்ளவர்களுடைய கல்வியை மேம்படுத்துகின்ற நடவடிக்கையை எடுக்க முடிவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்திற்கு மாத்திரமே என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரிகின்றது. அப்ப அந்த வகையில் விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அப்ப அந்த வகையான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அது எல்லாருடைய பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. போதைப் பொருள் மாபியாக்கள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது, வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது. அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்க இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவளிக்கின்ற இந்த சஜித் அணியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட மனோகணேசனுக்கு நன்றாக தெரியும். அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள 78ஆம் ஆண்டில் இருந்தே இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாப்பியாக்களை உருவாக்குகின்ற நாசகர வேலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த உருவாக்குகின்ற போது வினாடி எதென்ன கமாண்ட். Okay, from your time then. Honorable Gajendra Kumar Ponnambalam. சொல்லுங்க. கௌரவ அமைச்சர் அவர்களே, 2 கேள்விகள். நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி 7 மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்புதுண்டு, என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள்? அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக சொல்லுங்க. 2வது விஷயம் உங்களுக்கும் தெரியும், வடக்கில் கிழக்கில் இராணுவம் தான் போதைப் பொருளுக்கு பிரதான காரணம். எப்போ நீங்கள் இராணுவத்தை வெளியேற்ற போறீர்கள்? இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று, போலீஸ் இருக்கின்றது என்று, அதில் உண்மை இருக்கின்றது. ஆனால் இராணுவம் போலீஸும் வேறாக இல்லை. அங்கு இருக்கின்ற மாபியாக்கள், அப்ப அந்த மாபியாக்களோடு இணைந்திருக்கின்றது. அந்த மாபியாக்களோடு அங்கு இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள். அப்ப அது மாத்திரமல்ல, அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள். Ramalingam Chandrasekhar, you have 2 more minutes. Then come on. You have only 2 more minutes, by the way. Yes, Honorable Gajendra Ponnambalam. அமைச்சர் அவர்களே, நீங்கள் இராணுவம், போலீஸ் அதில் சம்பந்தப்படுற போதைப்பொருள் விஷயத்தில் சம்பந்தப்படுறதை ஒப்புக்கொண்டதுக்கு நான் உண்மையிலே வரவேற்கிறேன், பாராட்டுறேன்.
ஏனென்றால் இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறதில்லை. மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள். ஆனால் நான் கேட்கிறது வந்து நீங்கள் இந்த இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களை வந்து இல்லாமல் பண்ண போகிறதில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வடக்கில் வந்து ஒரு பிரஜைக்கு சரிதானே, 2 பிரஜைக்கு வந்து ஒரு ராணுவ சிப்பாய் அங்கே இருக்கு. அதே நேரத்தில் ஒன்று மறந்துவிடக்கூடாது, வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய அரசியல் கட்சிகள், உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார். உங்களுடையதல்ல, உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எது எவ்வாறான போதிலும் கூட தனக்கும் தமது சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் தேவையில்லை என கூறி அந்த 3 வாகனங்களையும் சுகாதார அமைச்சகத்திடம் ஒப்படைக்க முடிவு செய்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். பாராளுமன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் சுகாதார சேவைகளை வலுப்படுத்தும் ஒரு நல்லிணக்க முயற்சியாக இந்த முடிவெடுக்கப்பட்டதாக நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். கம்பளை கண்டி பிரதான வீதியில் கெலியோயா சரமட விகாரைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மேலும் ஒருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுவரெலியாவில் இருந்து கொழும்பை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த கடையொன்றின் மீது மோதியுள்ளது. அத்துடன் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியொன்றுடன் மோதி பின்னர் வீடொன்றின் மதில் மீது மோதி நின்றுள்ளது. நவம்பர் மாதத்திற்கான அஸ்வெஸ்ம கொடுப்பனவு நாளைய தினம் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி 14,15,738 குடும்பங்களுக்கான கொடுப்பனவு நாளை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட உள்ளது. அதற்காக 11.2 பில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. ஆவா குழு தலைவன் உட்பட 2 சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆவா குழு தலைவன் 2 கிராம் 400 மில்லிகிராம் ஹெரோயினுடனும் அவரது சக ஒருவர் கைக்குண்டு மற்றும் வாளுடனும் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் போலீசார் மேற்கொண்டு சுற்றி வளைப்பின் போது இருவரும் வெவ்வேறு இடங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பிட்டியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றின் 3ஆம் மாடியில் இருந்து குதித்த மாணவி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மொரட்டோ பிரதேசத்தை சேர்ந்த 19 வயதான குறித்த மாணவி இம்முறை உயர்தர பரீட்சைக்கு 2வது தடவையாக தோற்றியுள்ளார். சம்பவம் உயிரியல் வினாத்தாள் கொடுப்பதற்கு சுமார் 15 நிமிடங்களுக்கு முன்பு இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மாவீரர் நாளை ஒரு புனிதமான நாளாக கொண்டாட பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அன்றைய நாள் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் மதுபான சாலைகளை மூடுவதென்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபை அமர்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவுக்கு பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் பிற்பகல் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிய போதே அவர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிரிந்த பிரதேசத்தில் பெருந்தொகையான போதைப் பொருளுடன் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேல் மாகாண வடக்கு குற்ற பிரிவும் தெற்கு மாகாண போலீஸ் குழுவும் இணைந்து கிரிந்த பிரதேசத்தில் மேற்கொண்ட விசேட நடவடிக்கையின் போது பெருந்தொகையான போதைப் பொருளுடன் 6 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து 300 கிலோகிராம்களுக்கும் அதிகமான ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வவுனியா மாவட்டத்தின் புதுக்குளம் பேராறு நீர்த்தேக்கத்தில் அதிகளவான மீன்கள் மாலை தொடக்கம் இறந்த நிலையில் கரையொதுங்கி வரும் நிலையில் அறிவிப்பொன்று வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரனுக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு சென்றதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இது தொடர்பாக கலந்துரையாடியிருந்தார். மீன்களின் இறப்பிற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் குறித்த நீர்த்தேக்கத்தில் மீன்பிடியில் ஈடுபடுவதை தற்போதைக்கு தவிர்க்குமாறும் பொதுமக்கள் குறித்த நீர்த்தேக்கத்தில் பிடிக்கப்பட்ட மீன்களை வாங்குவதை முற்றுமுழுதாக தவிர்க்குமாறும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை தவிசாளர் பாலேந்திரன் அறிவித்துள்ளார். தம்புள்ளை பிரதேச சபையின் எதிர்க்கட்சியினை சேர்ந்த உறுப்பினர்கள் நேற்று நடைபெற்ற சபை அமர்வுக்கு உள்நாட்டு பெரிய வெங்காயங்களால் கோர்க்கப்பட்ட மாலைகளை அணிந்து கொண்டு கலந்து கொண்டனர். உள்நாட்டு பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு வெங்காயத்திலான மாலை அணிந்து சென்றுள்ளனர். அத்துடன் அவர்கள் விவசாயியின் மகன் அரசனானான், விவசாயி பாழானான் என கோஷமிட்டவாறு சபைக்கு நுழைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.